வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பரோட்டாவோட சாப்பிட்ற ஒரு சால்னா, வெஜிடேரியன் சால்னா, சோயா உருண்டைகள் மற்றும் காளான் போட்டு பண்ணுறது எப்படின்னு பார்ப்போமா? இந்த பரோட்டாவோட சாப்பிட்றதுக்கு இது சூப்பராக இருக்குங்க, நல்ல காம்பினேஷன். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு 30-40 சோயா உருண்டைகளை நல்லா அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் பிழிஞ்சு எடுத்தால் தான் இதில் இருக்கிற இந்த ஸ்மெல் போகும். இது காளான் எடுத்து ஒரு 4-5 காளான் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சோயா உருண்டைகளை நல்லா பிழிஞ்சு எடுத்து போட்டிருக்கேன். இந்த தண்ணியே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது இதில் நம்ம மசாலாக்களை ஆட் பண்ணிடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய்த்தூள். இது உங்களோட காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இந்த கலவைக்கு மட்டும் தேவையான உப்பு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டி தயிர். தண்ணி இல்லாமல் இந்த கெட்டியாக இருக்கிறத மட்டும் எடுத்து கலந்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வச்சிடலாம். அப்போ இந்த மாதிரி நல்லா அது எல்லா இதுவும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 20 நிமிஷம் ஊற வைப்போம். இப்போ நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, வேலை பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு காலையில் இதெல்லாம் பண்ண டைம் இல்லைன்னா முந்தின நாள்லேயே கூட இது எல்லாத்தையும் செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். காலையில் எடுத்து நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை இது பண்ணி இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ 2வது ஸ்டெப்பு மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு திருவன தேங்காய், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, இதையும் இதோட போட்டுக்கிறேன். 5 முந்திரி பருப்பு, இது கூட குறைய கூட போட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டங்க. ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய் கலந்து ஏலக்காய் அரிசி மட்டும் எடுத்திருக்கேன். 2 லவங்கம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இவ்வளோ. இது கல்பாசி. நிறைய பேர் என்கிட்ட கல்பாசின்னா என்ன அப்படின்னு கேட்டு எழுதியிருக்கீங்க. இதுதான் கல்பாசி. இது ஒரு விதமான பாசி. இதுதான் வந்து குருமாக்கு இந்த இதுக்கெல்லாம் நல்ல ஒரு வாசனை கொடுக்குறது. நம்மளோட மசாலா ஐட்டம்ஸ்க்கெல்லாம் நல்ல வாசனை கொடுக்கும். இது கடைகளில் விற்பனைக்கு கிடைக்கிது. இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்துலேயும் நான் கொஞ்சம் சூடாக பால் ஊற்றி இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். அப்போ தான் இந்த கசகசா நல்லா மையாக அரையும் நமக்கு. நீங்கள் பால் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா சுட கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா கூட கொஞ்சம் நேரத்தில் நல்லா இது வந்து ஊறி ரெடியாக இருக்கும். நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஊறினா போடுங்க. இப்போ நம்மளோட உருண்டைகளும் ஊறிட்டுருக்கு, நம்மளோட மசாலாவும் ஊறிட்டுருக்கு. இப்போ இது ஊறிட்டுருக்கிறதுக்குள்ளார நான் ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். 3 தக்காளி, நாட்டு தக்காளி, அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு கொஞ்சம் மல்லி இலைகளும் புதினா இலைகளும் வேணும். அதையும் வந்து நம்ம எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஊற போட்டு வச்சோம்னா மண்ணெல்லாம் போக நல்லா கழுவி எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் கூட இதுக்கு புதினா இலை போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், புதினா இலைகளை விட மல்லி இலைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதே நல்லது. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி இதையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட புதினா மல்லி இலைகள் அலசி ரெடியாக இருக்குது. இப்படி ஒரு கத்திரிக்கோல் வச்சுட்டு லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் 1-2 கட் பண்ண போகிறோம். நம்ம கத்தியில் வச்சு பொடியாக கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி கட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கையிலையும் ரொம்ப ஒன்றும் இதெல்லாம் ஒட்டிக்கும். இல்லாட்டி நம்ம பொடியாக கட் பண்ணோம்னா ஈரமாக இருக்கப்போ இந்த மாதிரி கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது பிகினர்ஸ்க்காக சொல்கிற டிப்புங்க.
இப்போ நம்ம ஊற வச்ச இந்த முந்திரி, கசகசா, சோம்பு இந்த கலவை ரெடியாக இருக்குது. இதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நான் இப்போ விழுதாக அரைச்சிட்டு வரப்போகிறேன். இந்த நம்ம ஆல்ரெடி சோயாவில் வந்து சிகப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்றபடி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளார இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். இது சூடாகிட்டு இருக்கட்டும். நம்ம எடுத்து வச்சுருந்த கல்பாசியில் ஒரு சின்ன பீஸ் கல்பாசியும் நான் இப்போ போட்டு அந்த மசாலாவோட அரைச்சிக்க போகிறேன். பாக்கியை நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா விழுதாக அரைச்சி ரெடியாக இருக்கு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளி போனோம்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பெருசாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2 பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு. நம்ம கொஞ்சம் அரைச்சது போக பாக்கி கொஞ்சோண்டு கல்பாசி இருக்கு. இதுவும் இந்த மசாலா ஐட்டம்ஸ் நல்லா வாசனை வர ஆரம்பிச்ச உடனே ஒரு வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சோயாவில் இந்த விழுது போட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த மசாலா டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, இதோடய நம்மளோட புதினா, மல்லித்தழை இதையும் போட்டுடலாம். நான் கொஞ்சத்தை கடைசியாக போடுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி சோயாவில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்றபடி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி. நல்லா இந்த தக்காளி கரையிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் இதில் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் இதுவும் சேர்க்குறேன். இதுவும் டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ தக்காளி நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் நம்மளோட சோயா காளான் கலவையை போட்டுடலாம். போட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு வதக்கிக்கலாம். இதை நல்லா ஒரு 2லேருந்து 2.5 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும். இப்போ இதுலேருந்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நீங்கள் வேணால் இந்த சோயா காளானுக்கு பதில் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணால் கூட போட்டுக்கலாம். இல்லை ஒன்றுமே இல்லாமல் எம்டி சால்னா அப்படின்னு கூட பண்ணலாம். நீங்கள் நம்மளோட விருப்பம் அது. கேரட்டு, உருளைக்கிழங்கு ஏதாவது வேணால் கூட போட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய், முந்திரி, கசகசா இந்த கலவையை கலந்துடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. மிக்ஸி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு அலசியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். இந்த கறி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதனால் நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி விடுறேன். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொதிக்கணும். நம்ம போட்டு எண்ணெய் ஃபுல்லும் மேலே மிதக்க ஆரம்பிக்கணும். இப்போ தண்ணி ஆட் பண்ணியிருக்கனால இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ண வேண்டியிருக்கும். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சோடனே தீயை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் இந்த மூடி வச்சு கொதிக்க விடலாம். இது இப்போ நம்மளோட சால்னா வந்து நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்கு. 15 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. பார்த்திங்கன்னா மேலே லேசாக எண்ணெய் வர ஆரம்பிக்குது. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இதோட நம்ம பாக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, இதையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு இது திக்காக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றுங்க. பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க. ஊற்றுனீங்கன்னா அந்த டேஸ்ட்டே போயிடும். இப்போ இதில் ஒரே ஒரு சிட்டிகை சர்க்கரை சேர்க்குறேன். இந்த சர்க்கரை வந்து எல்லா சுவையையும் ஒன்றா கலக்கிறதுக்கும் நல்ல சுவையாக இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட சோயா காளான் சால்னா ரெடி. இது வந்து பரோட்டா, சப்பாத்தி, சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அவசியம் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வழக்கம் போல் எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் எழுதி அனுப்புங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஆதரவு தரும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வணக்கம். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.